வணக்கம். ஜோதிடத்தில் இந்த திருமண பொருத்தத்தின் போது இந்த கட்டம் அப்படின்னு கட்ட பொருத்தம் அப்படின்னு ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது சுய ஜாதகம் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் ஒருவருடைய ஆணோ பெண்ணோ அவர்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நல்ல அமைப்பில் இருக்கணும். முக்கியமாக திருமண பொருத்தத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது முக்கிய பாவங்களான 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம், 4ஆம் பாவம் சுகஸ்தானம், அது பெண்கள் ஜாதத்தில் கற்புஸ்தானம்னே அதற்கு பேர். 7ஆம் பாவம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், திருமணஸ்தானம் களத்திரஸ்தானம், 8ஆம் பாவங்கிறது ஆயுள் ஸ்தானம், பெண்கள் ஜாதகத்தில் அது மாங்கல்ய ஸ்தானம், கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை குறிப்பது. அப்போ இந்த 4 பாவங்களில் அசுப கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் மெயின். சனி இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு 100 ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் 75 ஜாதகத்திலேயாவது இந்த பாவங்களில் ராகு, கேது, சனி, இந்த முக்கிய இயற்கை அசுப கிரகங்கள், பாவகிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது கண்டிப்பாக ஏதோ 1-2 இருக்கும். அது விட்டுடலாம். இப்போ 3 கிரகங்களுக்கு மேல் சேரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 8இல் சனி, செவ்வாய், ராகு இப்படி ஏதாவது இருந்தால் தான் கொஞ்சம் திருமண வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது இந்த 4 பாவத்தில் எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து செய்யணும், கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது மட்டும் கிடையாது, லக்கண பாவிகள்னு இருக்குது. 6, 8, 12 கூடிய மறைவு ஸ்தானாதிபதிகளும் இதில் தொடர்பில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லக்கண ரீதியாக பாதகாதிபதியும் தொடர்பு இருக்கக்கூடாது. இதை பற்றி முழு வீடியோ போட்டு கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம்.